நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா எப்படிமா தேடி தேடி எடுக்கிறீங்களா? இப்படிதான் எடுக்கணும். ஒன்றும் போர்க்கிறதுக்குள்ளேயே எங்கேயுமா இப்படி எடுக்கிறீங்க பார்ப்போம். போடுங்க. பெரியபுத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. ஒரு 4-5 பேர் பாத்தீங்கன்னா பெண்கள் சேர்ந்து வேப்ப மரத்துக்கு கீழே ஏதோ பொறுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்கும்போது வேப்பங்கொட்டையை பொறுக்கிட்டு இருக்கோம் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. இந்த வேப்பங்கொட்டையை எதுக்காக பொறுக்குறாங்க, இதன் மூலியமா அவங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு விளக்கமா பார்க்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. உங்க பேரு, உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்கம்மா. என் பேர் ஜோதிமணிங்க. வேப்பங்கொட்டை பொறுக்குறேங்க சார். எத்தனை பேர் பொறுக்குறீங்க? நாங்க ஒரு 4 பேர் பொறுக்குறோங்க. 4 பேர் பொறுக்குறீங்க. ஆமாங்க. இந்த வேப்பங்கொட்டை பொறுக்குறது எதுக்குங்கம்மா? வேப்பங்கொட்டை பொறுக்கி விற்பனை பண்றதாங்க நாங்க. அவ வியாபாரிக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க சார். நாங்க பொறுக்கி எல்லாம் கிளீன் பண்ணிங்க, காய போட்டுங்க, எடுத்து வச்சிருப்போமுங்க. அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க வேலைக்குங்க. இப்போ வேப்ப மரத்து கடையில எங்க வேப்ப மரம் இருந்தாலும் அங்க உங்களை பாக்கலாங்களா? பாக்கலாங்க. கண்டிப்பா பாக்கலாம். கண்டிப்பா மரத்துல காய் இருக்கிற மரத்துல பாக்கலாம். அங்க நீங்க வந்து எப்பவும் எடுத்துட்டு இருப்பீங்க. ஆமாங்க. பொறுக்கு வேலை இல்லையான்னு, தோட்டத்து வேலை இல்லையானா போவாங்க சார் பொறுக்கிறதுக்கு. வேலை கூலி வேலை கிடைச்சா அங்க போவாங்க, தோட்டத்துக்கு போவாங்க. எவ்வளவுமா ஒரு படி கணக்குங்களா, கிலோ கணக்குல வாங்கி எடுத்துக்கிறாங்களா? படி கணக்கு தாங்க. படி கணக்கு வந்து 30 ரூபாய்ங்களாம் சார். வல்ல மண் ஒன்று இருக்குதுங்க, அது வந்து 70ங்களாமா. ஆனா அந்த வல்லத்துக்கு 4 படி பிடிக்குங்க. நாங்க படியில தான் கொடுப்போமுங்க. 30 ரூபான்னு கொடுப்போமுங்க. ஆமா, அப்படிதான் நீங்க கொடுப்பாங்க. ஆமாங்க. இது என்னம்மா பண்ணுவாங்க இதை எடுத்துட்டு போய்? அதை எடுத்துட்டு போய் அவங்க வந்துங்க அரைச்சு உரம் போடுவாங்களாம் சார். உரம் போடுவாங்களாமாங்க. என்னென்ன விவசாயத்துக்கு உரம் போடுவாங்க? தென்னை மரத்துக்கு போடுவாங்களாமாங்க. சரிம்மா. பழங்க வர செடிகளுக்கு போடுவாங்களாமா. நல்ல உரம் தான். ஆமாங்க, உரம் தாங்க. இயற்கையாவே வேப்ப மரத்துக்குன்னு ஒரு பண்பு இருக்குது. ஆமாங்க. நம்ம அம்மை நோய் எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம வேப்பம் கொழுந்தை எடுத்து நம்ம முகத்துக்கு இது பண்ணோம்னா சரியாயிரும். அதுதான் வந்து வேப்ப மரத்தினுடைய ஒரு பண்பு. அந்த வேப்ப மரத்துல வந்து ஒரு சீசன் டைமா தான் இந்த பழங்கள் வந்து விடும். அந்த பழத்துல கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய இந்த ஒரு தொழிலையும் நீங்க மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. எப்படி பொறுப்பீங்கம்மா? எவ்வளவு நேரம் எடுத்துக்குவீங்க? காலையில ஒரு 9 மணிக்கு வந்தா 2 மணி 3 மணி வரைக்கும் பொறுக்குங்க சார். அப்புறம் பசியானா வீட்டுக்கு போயிருவேங்க. அப்புறம் போய் கிளீன் பண்ணணுங்க. அதுக்கு 1 மணி நேரம் மாட்டம் ஆயிருங்க. என்ன தண்ணி எல்லாம் ஊத்தி கிளீன் பண்ணுவீங்களா எப்படி? அது காலில் போட்டு மிதிச்சுங்க, அது அந்த தொளி தண்ணியே விதை தண்ணியே வந்துருங்க. அப்புறம் எடுத்து தண்ணியில போட்டு கழுவிங்க, காய போடுங்க. காஞ்ச கடைசியில குப்பையெல்லாம் அக்கட்டை பொறுக்கிட்டு அதை கிளீன் பண்ணி வைக்கிறேன். எவ்வளவு நாள்மா அது காய வைக்கணும்? ஒரு நாள் காஞ்சா போதுங்க. வெயில் இப்ப அடிக்கிற வெயிலுக்கு 1 மணி நேரம் காஞ்சாலே போதுங்க. அதுக்கப்புறம் நீங்க அவங்கள வர சொல்லிடுவீங்களா, இல்ல அவங்களே வந்து? இல்லைங்க, அவங்க வருவாங்க. அவங்க கேட்டு வருவாங்க. வேப்பங்கொட்டை இருக்குதா அப்படின்னு சத்தம் போட்டு வருவாங்க. அத வந்து நல்லா அரைச்சு அவங்க வந்து பயன்படுத்திக்குவாங்க விவசாயிகள். ஆமாங்க, ஆமாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் இதுல? எண்ணெய் ஆகுங்களாம் சார். என்னம்மா? எண்ணெய்ங்க. வேப்ப எண்ணெய். வேப்ப எண்ணெய் இந்த கொட்டையில தான் தயாரிக்கிறாங்க. ஆமாங்க. வேப்ப எண்ணெய் எவ்வளவு நல்லதுங்களாமா உடம்புக்கு? நல்லதுதாங்க. என்னென்ன பண்ணலாங்க வேப்ப எண்ணெய் மூலமா? வேப்ப எண்ணெய் பாருங்க, மாட்டுக்கு இந்த புண்ணுகெல்லாம் வந்த மாட்டுக்கு வாங்கி வைப்பாங்கங்க. அப்புறம் குடிப்பாங்களா சார்? குடிப்பாங்களாமா சார். உடம்புக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு குடிப்பாங்களாமாங்க வேப்ப எண்ணெய்ங்க. நான் வந்து மாட்டுகளுக்கு வச்சது எனக்கு தெரியுங்க சார். அது மட்டும் உங்களுக்கு தெரியும்? ஆமாங்க. மாட்டுக்கு கால்ல உடம்புல எல்லாம் புண்ணு வந்துச்சானாங்க, அது வாங்கி தடுப்பாங்க, ஊத்துவாங்க. மாடுகளுக்கு ஊத்துவாங்க. நம்ம சமையலுக்கு எல்லாம் பயன்படுத்த முடியாதுங்களா? இல்லைங்க, காசு பார்க்க இல்லைங்க.
கசப்பாகுங்க சார். சமையலுக்கெல்லாம் போட முடியாது. போட முடியாது. அப்படி ஒரு விஷயம் மட்டும் இருந்துச்சுன்னா வேப்பம் நாங்க பொரிச்சிட்டு போய் அரைச்சு வச்சு நீங்களே பொரிச்சிட்டு போய் அரைச்சு சமையலுக்கு பயன்படுத்திக்குவீங்க. யாருக்கு கொடுக்க மாட்டீங்க. ஆமாங்க. அப்புறம் நம்ம என்ன வாங்குற செலவு காசு மிச்சம் தானுங்க. நம்மளுக்கெல்லாம் ஆகாதுங்க. உரத்துக்கு தான் ஆகும். உரத்துக்கு தான் ஆகு. அவ்வளவுதான். நம்ம எதுக்கு 200 ரூபா கொடுத்து வாங்கணுங்க. அம்மா இதுல எவ்வளவு வருமானம் ஒரு மாசத்துக்கு எடுக்க முடியுங்க? இந்த ஒரு சீசன் டைம் தான் இது. ஆமாங்க. கணக்கா சொல்ல முடியாதுங்க சார். நம்ம வந்து இப்போ ஏதோ ஒரு ஜோலி இருந்தா போவோமுங்க. வேலை இல்லாத போது வருவோமுங்க. வரும்போது பொறுக்குறதா ஒரு 10 படி 15 படி இப்படி சேர்த்து வச்சு போடுறதுதாங்க. டெய்லியும் வர்றதுக்கு நம்மளுக்கு ஜோலி தகுந்த போகணும். எடை போட்டு தான் கொடுப்பாங்க. ஆமாங்க. படியில அளந்து வாங்குவாங்க. அளந்துங்க. சாரி, இடம் இல்ல, படியில அளந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஒரு படி 2 படி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பவே காசு கொடுத்துருவாங்களா? கொடுத்துருவாங்க. காசெல்லாம் அப்பவே அது பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இல்லை. பொறுக்குறதா காசு கொடுத்தாதான் நாங்க கொடுப்போம். இல்ல நாங்க ஏன் கொடுப்போம்? அப்புறம் இது கஷ்டப்பட்டு பொறுக்கணும். காசு கொடுத்தாதான் கொடுப்போம். இதை வந்து நீங்க பண்ணிக்கலாம் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. ஆமாங்க. ஓகே. நீங்க எத்தனை பேர் சேர்ந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? இது வந்து வர்றவங்க இஷ்டப்பட்டு வர்றவங்க தான் வருவாங்க. போய் இப்படி சுத்தி பொறுக்கிற கஷ்டமா இருக்கிறவங்க இருந்துக்குவாங்க. நம்ம போனா ஏதோ 2 படி பொறுக்குன்னா 100 ரூபாய் கிடைக்கான்ட்டு வர்றவங்க வருவாங்க. அந்த மாதிரி சேர்றவங்க 2 பேர் 3 பேர் சேர்ந்து வர்றது தானே. அந்த மாதிரி சேர்ந்து நீங்க வந்து இதை பொறுக்குவீங்க. அப்போ இதுதான் வந்து வேப்பங்கொட்டை. இப்போ இதுதான் நல்ல கொட்டைங்களாம்மா? ஆமாங்க. இதுதான் நல்ல கொட்டை. நல்ல கொட்டைங்க. தொலி இல்லாம இருக்கணும். இந்த கொட்டையை தான் நீங்க வந்து எடுத்து நீங்க கிளீன் பண்ணி நீங்க பண்ணுவீங்க. பழமும் பறிச்சுக்குவீங்களா? பழமும் பறிக்குமுங்க. கீழே கிடைக்கிற பொறுக்குமுங்க. அதைதான் போய் மிதிச்சு கழுவி காய போடுறதுங்க. இந்த கொட்டையெல்லாம் கழுவ மாட்டோமுங்க. கொட்டையை போய் தனியா பொறுக்கி வச்சிருமுங்க. அந்த பழத்தை மட்டும் எடுத்து மிதிச்சு காய போட்டு அந்த தொலி புடைச்சு வைக்கணும். ஆனா பழங்கும் போது பாத்தீங்கன்னா அது எவ்வளவு நாள் ஆகுங்க ஒரு பூ பூத்து அது வர்றதுக்கு? வேப்ப மரத்துல தெலுங்கு வருட பிறப்புலாம் அந்த பூவை வச்சுதான் சாமிக்கு படைப்பாங்க. அங்கிருந்து ஒரு 2 மாசம் எடுத்து ஆகுங்களா? ஆகும். 2 மாசம் ஆகும் சார். அந்த நோம்பு எப்ப பூ வருதுங்களா? அப்புறம் இப்போ ஆடி மாசம் வந்துருச்சு. 2 மாசம் ஆயிருச்சு. 2 மாசம் ஆயிருக்கு காய் வரும். வேப்ப மரத்துக்கு இயற்கையாவே கசப்பு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். அது ரொம்ப கசப்படிக்கும். அப்படிங்கும் போது இந்த பழத்தை மட்டும் நானும் சாப்பிட்டுருக்கேன். அது பழிச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். சுவையா இருக்கும். நல்லா இருக்கும். சுவையா இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கொட்டையின் மூலமா நமக்கு வந்து விவசாய நிலங்களுக்கு உரமாவும் நீங்க பயன்படுத்திக்கிறாங்க. உரமா பயன்படுத்திக்கிறாங்க. அந்த உரத்துக்கு வந்து நீங்க இந்த கொட்டைகளை நீங்க பறித்து கொடுக்கக்கூடிய இந்த தொழில தான் பண்றீங்க. ஒரு படிக்கு 30 ரூபான்னு சொன்னீங்க. ஒரு மாதத்துக்கு நீங்க இந்த மாதிரி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 100 படி வரைக்கும் நீங்க எடுக்க முடியுமா? காய் கிடைச்சா எடுக்கலாங்க. 100 படிக்கு மேலயே எடுக்கலாம். 100 படிக்கு மேலயே. ஆனா அதே வேலையே பொறுக்கணும். ஆனா ஒரு 2000 3000 தான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். சொற்பமான ஒரு வருமானம் தான். ஆமா, உங்களுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஏரியால என்னென்ன வேலைகள் கிடைக்குதுங்க? மழை இருந்தா தோட்டத்து வேலைக்கு போவாங்க. தோட்டத்துல அவங்க வெள்ளாமை செஞ்சு எல்லாமே களை வெட்டுறது, புல்லு புடுங்குறது, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போவாங்க. இல்லாட்டி 100 நாள் வேலைக்கு 100 நாள் வேலைக்கு போவாங்க. அப்புறம் அது வந்து இப்ப கம்மி ஆள் எடுக்கிறாங்க. அதனால பாதி பேர் தான் எடுக்கிறாங்க. பாதி பேர் இப்படி வேலை இல்லையான்னு இந்த மாதிரி இப்ப வேப்பங்கொட்டை பொறுப்பு வந்துக்கிறோம். ஓகே. அப்போ உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து அரசு ஏதாவது செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு சௌகரியமா இருக்கும்? சௌகரியமா இருக்குங்க சார். பண்ணி கொடுத்தா நல்லது. இந்த வீடியோ மூலமா அரசு கண்டிப்பா பார்க்கும்னு நான் நம்புறேன். இவங்களுடைய ஊர் பாத்தீங்கன்னா பெரிய புத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் மூலமா பயன்பட்டு இருக்காங்க. அது போக வேற ஏதாவது வேலை வாய்ப்புகளும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படுத்தி தந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அது போக நான் இங்க வரும்போது நான் பாத்தேங்க, சாலை அமைக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா தார் சாலை அமைக்கிறதுக்காக புனரமைப்பு பணிகள் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் அந்த சாலையை வந்து மேம்படுத்தக்கூடிய அந்த ஒரு எந்த ஒரு அமைப்புமே பண்ணல. இங்க சாலையை வந்து அமைச்சு கொடுத்தா இங்க போகக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கும் சிரமம் இல்லாம இருக்கும்னு நான் நம்புறேன். ஏமா அது ஒரு பிரச்சனையா தான் இருக்குங்க. போட்டு கொடுக்கணும். சாலை அமைச்சு கொடுத்தா உங்களுக்கு சௌகரியமா இருக்கும். ஓகேமா. உங்களோட ஒரு வேலை செய்யக்கூடிய இந்த நேரத்துல வேப்பங்கொட்டை எதுக்காக பறிக்கிறீங்க? இதனால எங்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சா நல்லது. சத்தியமா நல்லா நன்மை கிடைக்கும்னு நான் நம்புறேன். ரொம்ப நன்றிமா. சோ தொடர்ந்து நம்ம சிவாரன் டிவியை பாருங்க. இன்னும் பல தகவல்கள் காத்துட்டு இருக்கு. நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆதரவும் இன்னும் பல இடங்களை சந்திச்சு உங்களுக்கு காணொலியா நான் பதிவு பண்ண காத்துட்டு இருக்கேன். தில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.